டேய் இவர் தான். வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம் யாருக்கு வீடு? அண்ணே. இவர் தான் என் ஃப்ரெண்டு. அப்படியா? இவருக்கு தான் வணக்கம். வீடு. ஓகே. அது சென்னையில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுற மாதிரி வீடு வாடகைக்கு எடுக்க 1000 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு வழியே இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தானே? ஆமாண்ணே 2 பேர். சரி ரைட்டு. அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1 வருஷத்துக்கு அப்போ அதுக்கப்புறம் வேறு வீடு மாற்றிட்டு போக வேண்டியதுதான். ஓ என்ன குழந்த பிறந்துரும்ல. குழந்தை பிறந்தா என்னண்ணே? அதாவது சில ஹவுஸ் ஓனர்ஸு குழந்தை இருக்கிற ஃபேமிலிக்கு வீடு தரதில்ல. ஆ. கேட்டால் குழந்தைங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாம். ஓ இப்போ அப்படி எல்லாம் ஒன்று இருக்காண்ணே. சார், இப்போல்லாம் ஃபேமிலிக்கு யாருமே வீடு தர மாட்டேங்கிறாங்க. பேச்சுலரு ஆர் லிவிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கப்பா. ஓ இப்போ லிவிங்க்கெல்லாம் வீடு கொடுக்குறாங்களாண்ணே? ஆமாப்பா, அவங்களால ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. மாதம் கரெக்டாக வாடகை கொடுத்துறாங்க. 1 வருஷத்துக்கு மேலே இருக்கவும் மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடமும் தெரிய மாட்டேங்குது. இதே ஃபேமிலினா 3-4 வருஷம் தங்குறாங்க. வாடகை ஏற்றவும் விட மாட்டாங்க. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இப்படி 1000 பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் இல்லைண்ணே, இவங்க 2 பேர் தான். ஒரு வீடு இருக்குப்பா, நம்ம ட்ரை பண்ணலாம்.